இப்போ ரிலேஷன் பாருங்க, a relation definition, a relation f between two non-empty sets. ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டுமே நான் எம்டி செட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கலாம். இஸ் கால்ட் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஃப் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். ஈச் எலமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரே மேப்பிங் இருந்தே ஆகணும் ஒயில், சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எ ஃபங்க்ஷன். இதனுடைய மேப்பிங் ஆகிற எலமெண்ட்ஸ் 1, ஏன்றது எதில் இருக்கும் அப்படின்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் f is equal to x comma y such that for all x belongs to x and y belongs to y. இதுதான் function from x to y. எப்படி படிக்கணும் அப்படின்னா function from x to y ன்னு சொல்லி படிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 1.6. எக்ஸாம்பிள் சம் 1.6 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. let x is equal to set is given and y is another set 2, 4, 6, 8, 10 கொடுத்துருக்காங்க. and relation r is equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. show that r is a function. இங்கே r ன்றது function சொல்லி காமிக்க சொல்றாங்க. and find its domain, codomain and range. இதனுடைய domain, codomain and rangeயும் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு செட்டு போட்டுக்கலாம். கொடுத்துருக்கிற செட்டு x, y. கொடுத்துருக்கிற செட்டில் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 1, 2, 3, 4. இதில் 2, 4, 6, 8, 10. சரிங்களா? கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ் பாருங்கள். சொல்யூஷன் போயிருக்கேன். கொடுத்துருக்க ரிலேஷனை 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. 1 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு மேப்பிங் ஆகிருக்கு. 2 எதுக்கு மேப்பிங் ஆகிருக்கு? 4. இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. அப்படி தானே? ஃபஸ்ட்டு செட்டோட எலமெண்ட், செகண்ட் செட்டோட எலமெண்ட். 3 எதுக்கு மேப்பிங் ஆகிருக்கு? 6க்கு மேப்பிங் ஆகிருக்கு. 4 எதுக்கு மேப்பிங் ஆகிருக்கு? 8க்கு மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங் இருக்கணும். சரிங்களா? அது யூனிக் மேப்பிங்காக இருக்கணும். இந்த 1 மறுபடியும் வேறு எதுக்கும் மேப்பிங் ஆகிடக்கூடாது, இந்த 2 வேறு எதுக்கும் மேப்பிங் ஆகிடக்கூடாது. அப்படி இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எஸ், இட் இஸ் எ ஃபங்க்ஷன். சரிங்களா? எஸ், இட் இஸ் எ ஃபங்க்ஷன். எப்போ? எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் டொமைன் have image or mapping. எப்படின்னா வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். image or mapping. yes, it is a function சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அவங்க கேட்குற find its ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து find its domain கேட்குறாங்க. டொமைன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு செட் எலமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அதுதான் டொமைன். ஸோ ஃபஸ்ட்டு செட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 1, 2, 3, 4. கோடொமைன் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருந்தோம்? நம்ம செகண்ட் செட்டோட எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் செட்டில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். that is 2, 4, 6, 8 and 10. இது கோடொமைன். டொமைனுக்கும் கோடொமைனுக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு செட், செகண்ட் செட் இருக்குது அப்படி எலமெண்ட் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து ரேஞ்சுன்னு ஒன்று கேட்டுருக்காங்க பாருங்க. இங்கே தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரேஞ்ச் அப்படின்றது இந்த எலமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் மேப்பிங் ஆகிருக்கோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும்தான் எழுதணும். ஸோ 2க்கு மேப்பிங் ஆகிருக்கு, 4, 6, 8. இது 4க்கு மட்டும் தான் மேப்பிங் ஆகிருக்குங்க. 10ன்ற நம்பருக்கு மேப்பிங் ஆகலை. ஸோ த ரேஞ்ச் இஸ் equal to 2, 4, 6, 8. Next, example sum 1.7. A relation f is defined as f of x is equal to x square minus 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? f of x is equal to x square minus 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. where x belongs to the number minus 2, 2, minus 2, minus 1, 0 and 3. List the element of f. f ஓட எலமெண்ட்ஸ் என்னென்னு லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த ஃபங்க்ஷன் எலமெண்ட். அதை ஆர்டர் பேட்டில் எழுதணும். சரிங்களா? இஸ் f a ஃபங்க்ஷன். அப்படி எழுதிட்டு f ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் -2 இங்கே இருக்கிற வேல்யூ ஒன்றுனா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் -2னா -2 ஸ்கொயர் -2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? -2 ஸ்கொயர்னா 4 -2 இஸ் 2. -2 ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? அப்போ 4 - 2 வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் -1ன்றது -1 ஸ்கொயர் -2 இஸ் ஈக்குவல் டு -1 ஸ்கொயர்னா 1, -2னா -1. சரிங்களா? f of 0 அப்படின்னா இந்த டேர்மே 0 ஆகிடுது. -2 is equal to -2. f of 3 அப்படின்னும் போது 3 ஸ்கொயர் இஸ் 9 -2. 3 ஸ்கொயர் 9 - 2னா 7. இதுதான் உங்களுடைய கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு ஃபங்க்ஷன். இதை வந்து f எலமெண்ட்ஸ் எழுதலாம். இந்த f எலமெண்ட்ஸ் ஆர், இந்த f எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? -2க்கு 2 மேப்பிங் ஆகுது, -1க்கு -1 மேப்பிங் ஆகுது, 0க்கு -2 and 3க்கு 7. சரிங்களா? இது மேப்பிங் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ரெண்டு எலமெண்ட்ஸ் போட்டுக்கலாம்.
இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. எதுக்குன்னா நம்ம ஃபங்க்ஷன் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது எக்ஸ் எடுத்துக்கிறேன், இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். நான் எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறேன் -2 -1 0 3. எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்றது எழுதுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னோட இந்த வேல்யூ தான் அது. சரிங்களா? தட் இஸ் 2 -1 -2 7. -2 2க்கு மேப்பிங்காக இருக்குது, -1 1க்கு மேப்பிங்காக இருக்குது, 0 2க்கு மேப்பிங்காக இருக்குது, 3 7 மேப்பிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷனான்னு சொல்லணும்னா இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங்காக இருக்குங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங்காக இருக்குது. அதே நேரத்தில் யூனிக் எலமெண்ட்ஸும் மேப்பிங்காக இருக்குது. therefore செகண்ட் ரோமன் நம்பர், இது ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் ஆன்சர். சரிங்களா? இது செகண்ட் ரோமன் நம்பருக்கு ஆன்சர். இது என்ன எழுதிக்கலாம்? எவ்ரி எலமெண்ட் in domain as unique image, so it is function. சரிங்களா? அப்போது இருக்கிற எல்லாத்துக்குமே தனித்தனியாக மேப்பிங் ஆகிருக்கு. இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே என்ன இருக்குது? மேப்பிங் இருக்குது. சரிங்களா? அப்போது அது ஃபங்க்ஷன் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 1.8. If x is given as -5, 3, 1, 3 and 4, y is given as ABC, then which of the following relation or function from x to y? x to y க்கு எதுதெல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் R1, R2, R3ன்ற 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு R1க்கு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஃபஸ்ட் ரோமன் நம்பர் R1க்கு கொடுத்துருக்குற வேல்யூஸை மேப்பிங் ஆகுதா இல்லைன்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது x, இது y. கொடுத்துருக்குற வேல்யூ என்ன இருக்குங்க? -5 1 3 4. இது A, B and then C. கொடுத்துருக்கிற ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். -5ன்றது எதுக்கு மேப்பிங்காக இருக்குது? ஏக்கு மேப்பிங்காக இருக்குது. 1ன்றது எதுக்கு மேப்பிங்காக இருக்குது? ஏக்கு மேப்பிங்காக இருக்குது. 3க்கு எதுக்கு மேப்பிங்காக இருக்குது? பிக்கு மேப்பிங்காக இருக்குது. இங்கே 2 சைல்டுக்கு ஒரு மதர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போது இது வரைக்கும் கண்டிஷன்ஸ் ஓகே, இது 3 கண்டிஷன்ஸ் ஓகே. இங்கே ஒரு சைல்டு என்ன இருக்குது? இங்கே மேப்பிங்கே இல்லாமல் இருக்கிறனால R1 என்ன இல்லை? அப்போது நாட் எ ஃபங்க்ஷன். elements 4 in a domain element 4 has no image. element 4க்கு என்ன இல்லை? இமேஜ் கிடையாது. இது என்னதுன்னா R1 is not a function. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, element 4 in domain has no image. சிம்பிளாக எழுது போதும். எலமெண்ட் 4க்கு என்ன இல்லைங்க? இமேஜ் இல்லை. அதனால என்ன இல்லை? ஃபங்க்ஷன் கிடையாது. R1 இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சிடும். செகண்ட் ரோமன் நம்பர் பாருங்கள் R2. அதுக்கும் அதே மாதிரி ஒரு டயக்ராம், ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. செகண்ட் ரோமன் நம்பர் R2 ஆரோ டயக்ராம் போடுறேன். சரிங்களா? இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம் X, இதில் இருக்க எலமெண்ட்ஸ் Y எழுதிக்கலாம். சரிங்களா? X அண்ட் Y எலமெண்ட்ஸ் எழுதியாச்சுங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க R2ன்ற பாருங்கள் -5 எதுக்கு மேப்பிங்காக இருக்குது? பிக்கு மேப்பிங்காக இருக்குது. 1ன்றது பிக்கு மேப்பிங்காக இருக்குது. 3ன்றது ஏக்கு மேப்பிங்காக இருக்குது. 4ன்றது சிக்கு மேப்பிங்காக இருக்குது. இது ஃபங்க்ஷனாங்க சார். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங் இருக்குது. அந்த மேப்பிங் எப்படி இருக்குது? யூனிக் மேப்பிங்காக இருக்குது. ஸோ R2 இஸ் எ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிட்டோம். every elements in a domain as image. every element in a domain as unique image or image எப்படின்னா எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால R2ன்றது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். லாஸ்ட் ஒன்று R3ன்றது கொடுத்துருக்காங்க. R3க்கும் அதே மாதிரி ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம சம் சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், R3க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 5 வந்து ஏக்கு மேப்பிங்காக இருக்குது, 1 ஏக்கு மேப்பிங்காக இருக்குது, 3 பிக்கு மேப்பிங்காக இருக்குது, 4 வந்து என்ன இருக்குது? சிக்கு மேப்பிங்காக இருக்குது. அகெயின் 1 எங்கே மேப்பிங்காக இருக்குது? இங்கே பிக்கு மேப்பிங் ஆகிருக்கு. இதில் எல்லாமே மேப்பிங் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில். அதே நேரத்தில் இந்த நம்பர் 1ன்றதுக்கு பாருங்கள் 2 தாய் இருக்காங்க இங்கே, 2 மதர். ஸோ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் in a domain element 1 has 2 images. இதனது R3 is not a function சொல்லிட்டேன். because in domain element 1 has 2 images வந்துருச்சு அப்படின்னாலே ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால R3 is not a function சொல்லிட்டு சம பேஸ் பண்ணிடலாம். சரிங்களா?
Okay, next question கவனிங்க. Example sum 1.9. Given the function f of x is equal to 2x minus x square கொடுத்திருக்காங்க. Find f of 1, f of x plus 1 and then Roman number 3 f of x plus f of 1. Solution ஒன்றுனா கண்டுபிடிச்சிக்கலாம். First Roman number f of 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு function என்ன கொடுத்துருக்காங்க 2x minus x square. So 2x minus x square. இங்கே xக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் நம்ம இப்போ இங்கே f of x எடுத்துக்கிறேன். இப்போ f of 1ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். xக்கு பதிலாக இங்கே என்ன அப்ளை பண்ணணும் 1. 2 into 1 minus 1 square. 2 into 1 என்ன இருக்கும் 2 minus 1 is equal to 1. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் ஆன்சர் இஸ் 1. இப்போ செகண்ட் ரோமன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க f of x plus 1 கொடுத்துருக்காங்க. f of x plus 1னா xக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் இப்போ நான் x plus 1 அப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 into x plus 1 minus x plus 1 whole square. x இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க 1 இருந்துச்சு 1 அப்ளை பண்ணோம். இப்போ x இருக்கிறதுக்கு பதில் இடத்துல x plus 1 இருக்குது, அந்த இடத்துல x இருக்குல்ல x plus 1 போட்டுட்டோம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் 2x plus 2 minus இது a minus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a square சரி a plus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. a square plus 2ab plus b square bracket ரிமூவ் பண்ணுறோம். 2x plus 2 minus x square minus 2x minus 1. இங்கே plus 2x minus 2x கேன்சல் ஆகிடும். இங்கே 2 இங்கே minus 1னா 1 minus x square. So 1 minus x square is the answer. இது இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லை அப்படின்னா minus x square plus 1 அப்படியும் எழுதலாம். சரிங்களா? லாஸ்ட் தேர்ட் ரோமன் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். தேர்ட் ரோமன் நம்பரில் f of x plus f of 1ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு f of xக்கு ஃபஸ்ட்டு தேர்ட் ரோமன் நம்பர் எடுத்துக்கலாம். f of x plus f of 1. f of xக்கு அவங்களே கொடுத்துருக்கிற வேல்யூ 2x minus 1. சரிங்களா? 2x minus x square. 2x minus x square இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் f of 1க்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? f of இந்த இடத்துல 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால அப்படியே எழுதிருக்கோம். இதில் ரோமன் நம்பர் 3 மட்டும் எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா f of x இருக்கிற இடத்துல 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நவ் இந்த டேர்ம்ஸ் 2x minus x square plus 1 அவ்வளோதான் டேர்ம் இது f of x plus 1. சரிங்களா? இதை நீங்கள் ஆர்டராக எழுதணும் அப்படின்னாலும் இப்படி எழுதலாம். x square minus x square plus 2x plus 1. இதுதான் சார் ஆர்டர் அப்படின்னா கூட எழுதலாம். இதில் ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. இது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா the function of x plus 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். தெரியுங்களா? x plus 1 this term is always not equal to f of x plus f of 1. இது ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும்னா f of a plus b is not equal to f of a plus f of b. என்ன கண்டிஷன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவும் இதை தனித்தனியாக ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவும் ரெண்டுமே நாட் ஈக்குவல், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேர்ம். சரிங்களா? இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. f of a plus b is not equal to f of a plus f of b. Thank you students.